ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லக்ஷன் பிசிபி சர்வீஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்ஜி எல்இடி டிவி 32 இன்ச்சு. இது கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம். பவர் செக்ஷன் போர்டு எல்லாமே நல்லா இருக்குது, எல்இடி டிரைவரும் நல்லா இருக்குது, ஓகேங்களா. இங்கேருந்து ஒரு அவுட்புட் வோல்டேஜ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. பட் ஆனால் இதில் கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயின் எம்சியூ தான் ஃபால்ட்டு, ஓகேங்களா. ஆன் பண்ணாலே வந்து ஹீட் ஆகுது ரொம்ப. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஆப்ஷனாக வந்து பார்த்திங்கன்னா U11 பிசிபி வந்து ஃபிக்ஸ் பண்ணலான்னு இருக்கோம். இது எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு உங்களுக்கு நான் ஃபுல்லாகவே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஊஃபர் பாக்ஸு, ஊஃபரை ரிமூவ் பண்ணிவிடுவோம் ஃபஸ்ட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்விடிஎஸ் கேபிள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கேலர் போர்டு, அதாவது டிஸ்பிளே போர்டுக்கு வந்து கனெக்ஷனில் இருக்கும். இந்த ஜிக்கு தான், ஓகேங்களா. இதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துலையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இதுக்கு நான் யூனிவர்சல் போர்டு ஒன்று வாங்கியிருக்கேன், அதை நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். அதை ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா. அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஊஃபர் ஒயரை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த போர்டையும் நம்ம எடுத்துருவோம், 2 போர்டையுமே, சரிங்களா. எடுத்துகிட்டு இதுக்கு எப்படி நம்ம சிம்பிளாக பண்ணலான்றதை பார்க்கலாம். நான் இதை ஆல்ரெடி செக் பண்ணி பார்த்துட்டேன். எம்சியூ வந்து ஃபுல்லாக பயங்கரமாக சூடாகுது ஆன் பண்ணி எனேபிள் கொடுக்கும்போதே, ஓகேங்களா. இப்போ இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா புதுசு கிடைக்காது, யூஸ்டு போர்டு தான் கிடைக்கும். பட் வாரண்டி கேரண்டிலாம் கிடையாது. வாங்கி போட்டு எவ்வளோ நாள் வரும்ன்றதை நம்ம இது கரெக்டாக சொல்ல முடியாது. கொஞ்சம் கூடவும் வரும், ஒரு 4000-5000 பக்கம் வரும், சரிங்களா. இப்போ இதை நம்ம தூக்கிடுறோம். ப்ளஸ்ஸு இது வந்து உங்களுக்கு அந்த இது ஐஆர் சென்சாரும் ஆன் ஆஃப் பட்டணும், சரிங்களா. இது வந்து ஸ்பீக்கர்ஸ் நான் ஃபைனலாக கனெக்ட் பண்ணி காட்டுறேன். எல்இடி டிரைவரோட கனெக்டர் ரிமூவ் பண்ணிடுறோம். இந்த போர்டையும் நம்ம எடுத்துகிற போகிறோம். இந்த பவர் செக்ஷன் சாக்கெட் எதுவுமே இதுக்கு யூஸ் ஆகாது. செட்டாக மொத்தத்தையும் நம்ம எடுத்துடுறோம். ஃபஸ்ட்டு பவர் பிசிபி கழட்டிடலாம். இந்த போர்டை நம்ம தூக்கிட்டோம், ஓகேங்களா. இந்த 2 போர்டுமே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, ஆனால் இது நல்லா இருக்குது. ஓகே, இந்த போர்டு நம்ம இப்போ எடுத்துட்டோம். இதில் வந்து நம்ம என்னென்ன செக்கிங் பாயிண்ட் இருக்குது, என்னென்னலாம் வோல்டேஜ் வந்து மேஜராக செக் பண்ணுன்றதெல்லாம் நான் சொல்கிறேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 போர்டும் தூக்கிட்டோம், ஓகேங்களா. டிஸ்பிளே கனெக்ஷன் கொடுக்கணும், ஐஆருக்கு கனெக்ஷன் கொடுக்கணும், பேக் லைட்டுக்கு வந்து சப்ளை கொடுக்கணும், ஸ்கேலர் போர்டுக்கு சப்ளை கொடுத்தோன்னா போர்டு நமக்கு இந்த டிவி ஆன் ஆகிடும், சரிங்களா. இப்போ நான் எல்லாமே உங்களுக்கு ஒன் பை செக் பண்ணி காட்டுறேன். கனெக்ஷன் கொடுத்துட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்ன அந்த U11 போர்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. பார்த்தீங்கன்னா போர்டு இதுதான் உங்களுக்கு இது இருக்கு பாருங்கள். இந்த போர்டு கூடயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கீபேடு ஸ்டிக்கும் 5000 வந்துடும். இந்த கீபேட் ஸ்டிக்கும் 5000 வந்துடும், ஓகேங்களா. இதில் கீபேடு 5000 இருக்குது, தெரியுதுங்களா. இந்தமாதிரி தனித்தனியாக நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அதை, சரிங்களா. ஓகே, பட் ஆனால் நம்ம ஒரிஜினல் வந்து மேட்ச் பண்ணி பார்க்கலாம், ரெடி பண்ண ட்ரை பண்ணி பார்க்கலாம் மேட்ச் ஆகுதான். இது வந்து எல்விடிஎஸ் கேபிள். இது எதுக்குன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு கேபிள் எடுத்து வச்சேன், பார்த்தீங்களா. உங்களுக்கு அந்த பவர் போர்ட்லேருந்து இந்த ஸ்கேலர் போர்டுக்கு வந்து கனெக்ட் பண்ணுறக்கூடிய லிங்க் இது, ஓகேங்களா. டிகார்டில் கனெக்ட் பண்ணி டிகார்ட்லேருந்து ஸ்கேலருக்கு போய்ட்டு ஸ்கேலர்லேருந்து பேனலுக்கு வோல்டேஜ் போகும், சரிங்களா. இதுதான் வந்து எல்விடிஎஸ் கேபிள். இதுக்கு மேட்ச் வர மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ நம்ம இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணோம். இதில் நான் உங்களுக்கு 1 by 1 பண்ணி காட்டுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த U11 போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக் லைட் ஆன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இது அடிஷ்னலாக இன்னொரு போர்டு ஒன்று, சின்ன போர்டு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இன்வெர்ட்டர் போர்டுன்னு சொல்லுவாங்க இதை, ஓகேங்களா. இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த போர்டு. இந்த போர்டு வச்சு தான் வந்து நமக்கு 12 வோல்ட் இன்புட்டை கொடுத்து அந்த பேக் லைட் ஆன் பண்ணுறதுக்குண்டான வோல்டேஜை வந்து நம்ம இதை அவுட் பண்ணுவோம், சரிங்களா. இது ஒன்று. இப்போ நீங்கள் உங்களுக்கு தேவையான என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு U11 போர்டு. இப்போ இதுக்கு வந்து எஸ்எம்பிஎஸ் வந்து, அதாவது இதுக்கு வந்து பவர் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட் இன்புட்டு தான். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அடாப்டர் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். இப்போ இதுதான் டிவிக்கு ஆன் ஆஃப் ஃப்ளிக் பாயிண்ட் மாதிரி. இதை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு இதை நீங்கள் கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணிட்டீங்கனாலே டிவி உங்களுக்கு ஆன் ஆகிடும். அந்த மாதிரி செட் பண்ண போகிறோம், சரிங்களா. நான் உங்களுக்கு ஒன் பை 1 பண்ணி காட்டுறேன்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈவலன் வந்து அப்படியே நம்ம வைக்க முடியாது. அதுக்கு வந்து வைக்கிற மாதிரி ஒரு இது ஒன்று வாங்கிடணும். இதெல்லாம் அது கூடயே வந்துடும். ஓகேங்களா, இதில் தான் நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும் இப்போதைக்கு. இது நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம எல்லாம் ஒயரிங் கனெக்ஷனாக பண்ணிடுறேன். ஃபைனலாக நம்ம பேனல் டாப் ஷீட்டு மூடுவோம் பார்த்தீங்களா, பேக் கவர், அந்த கவர் மூடும்போது அந்த இடத்துல வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் பண்ணி காட்டுறேன், சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து இன்வெர்ட்ரு போர்டையும் இந்த இன்வெர்ட்ரு போர்டு ப்ளஸ் வந்து இந்த டிவியில் இருக்கிற எல்இடி டிரைவரு ப்ளஸ் இதோட கனெக்ஷன், இதை கனெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்பீக்கர்ஸு ஐஆருக்கு போகலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனால் தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும், சரிங்களா. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த யூலோன் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர்னு கொடுத்துருக்காங்க தெரியுங்களா. இதுதான் இன்வெர்ட்டர் கனெக்ஷன். இந்த போர்டு லிங்க் பண்ணதுக்கூடிய கனெக்ஷனு. ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம கனெக்ஷன் கொடுக்கலாம். இந்த போர்டு திருப்பினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்டு அட்ஜஸ்ட்டு ஆன் அண்ட் ஆஃப் 12 வோல்ட் 12 வோல்ட்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு இதை நம்ம லிங்க் பண்ணுவோம், ஓகேங்களா. இதுக்கு வந்து நமக்கு ஒரு ஜாக் வேணும், 6 பின் ஜாக் வேணும். ஜாக்கை ஃபஸ்ட்டு நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சால்ட்ரிங் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது போர்டில் நம்ம கனெக்ட் பண்ணலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யூஎன் போர்டுக்கும் யூஎஸ்எல் போர்டுக்கும் இன்வெர்டர் டிரைவர் எல்இடி டிரைவருக்கும் கனெக்ஷன் கொடுத்துட்டோம். இந்த 4 ஒயர் தான். ஒன்று வந்து ப்ளஸ்ஸு 12 வோல்ட்டு, இந்த லாஸ்ட் வந்து கிரவுண்டு, ஒன்று வந்து இந்த எல்இடி எப்போ ஆன் ஆகணும் ஆஃப் ஆகணும் அப்படின்றதுக்காக. நீங்கள் டிவி ஆன் பண்ணும் போதும் ரிமோட்டில் ஆன் பண்ணும் மட்டும்தான் எல்இடி ஆன் ஆகணும், அதுக்காக. இது வந்து அட்ஜஸ்டபிள், ஓகேங்களா. ஓகே, இந்த கனெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரைவருக்கு வந்து இந்த எல்இடியில் லிங்க் பண்ணிவிடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ் பார்க்கணும். உங்கள் பழைய போர்டில் பார்த்தீங்கன்னா ப்ளூ ப்ளஸ்ஸாக அதில் அந்த கனெக்டரில் வச்சு செக் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக தெரியும், சரிங்களா. எல்இடி ப்ளஸ்ஸு எல்இடி மைனஸ். அப்போது இந்த ஜாக்கெட் கனெக்ட் ஆகும் அப்படிங்களா. அப்போ கனெக்ட் ஆகும்போது ப்ளூ வந்து ப்ளஸ்ஸு, பிளாக் வந்து மைனஸ், ஓகே. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரைவருக்கு இன்புட் கொடுத்துட்டீங்க. அதாவது விசிசி ஆன் அண்ட் ஆஃபு, வோல்டேஜ் அட்ஜஸ்ட்டு, அப்புறம் கிரவுண்டு கொடுத்துட்டீங்க. இப்போ இதில் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா அது இங்கே இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அது பாருங்கள், எல்இடி மைனஸு எல்இடி ப்ளஸ்ஸு. இதில் வந்து நீங்கள் அப்படியே கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். எல்இடி மைனஸு, இதெல்லாம் மைனஸு, இது ரெண்டுமே எல்இடி ப்ளஸ்ஸு, ஓகேவா. இதுவும் மைனஸ் தான். சரி, ஓகே. இப்போ நம்ம மைனஸ் ப்ளஸ்ஸை கனெக்ட் பண்ண போகிறோம். ப்ளஸ் வந்து இந்த சென்டர் பாயிண்ட்டு நான் இதில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். மைனஸ் வந்து இது நான் இதில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ப்ளஸ் மைனஸை கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் போர்டு இந்த யூரில் ஆன் பண்ணி ரிமோட்டில் இதை ஆன் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு இது வந்து ஆன் ஆகிடும், எல்இடி, ஓகேங்களா. ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் கனெக்ஷன் சொல்கிறேன். ஸ்பீக்கர்ஸ் கனெக்ஷன் எடுத்துருவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீக்கர், ஒரு டியூட்டர் இருக்குது, சரிங்களா. நம்ம வந்து ஸ்பீக்கர்ஸ் மட்டும் தான் கனெக்ட் பண்ண போகிறோம். டியூட்டர் இதில் கனெக்ட் பண்ண போகிறது இல்லை, ஓகேங்களா. ஓகே, அதை செக் பண்ணுறதுக்கு நம்ம இந்த போர்டு கையில் எடுத்துப்போம். இப்போ இது வரைக்கும் ஓவரு எல்இடி இதுக்கு ஆன் பண்ணிங்கன்னா எல்இடி ஆன் ஆகுது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு எல்விடிஎஸ் கேபிள் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அது நம்ம அந்த போர்டில் கனெக்ட் பண்ணோம், அதை நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி வந்து ஸ்பீக்கர்ஸ் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸ்பீக்கர்ஸ் கனெக்ஷன் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ஜாக்கில் வரும்.
இது வந்து இந்த ஜாக்கில் வரும் இல்லைங்களா. இப்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வீடியோ நான் லாங் ஷாட்டாக தான் எடுத்துருக்கேன், ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் இருக்கிற இந்த கிரே பிளாக் வந்து பார்த்திங்கன்னா டீட்டர், ப்ளூ அண்டு பிளாக் வந்து ஸ்பீக்கர். ஸோ இப்போ இதில் இருக்கிற ப்ளூ அண்ட் பிளாக்கையும் இதில் இருக்கிற ப்ளூ பிளாக் தான் ஸ்பீக்கர். ஸோ இது ரெண்டையும் நம்ம எடுக்க போகிறோம். அப்போ இந்த 2 மைனஸ் ஃபஸ்ட்டு எடுத்து ஒன்றா லிங்க் பண்ணி ஒரு கனெக்ஷன் வெளியே எடுத்துருங்க. இது ஒரு மைனஸு, இது ஒரு மைனஸ். ஓகேங்களா. ஸ்பீக்கர் RH போட்டிருக்கா. இந்த ஸ்பீக்கரோட ஒயர் எதுன்னு பாருங்க. இந்த கனெக்ஷன்லேருந்து பிளாக் ஒயர் பார்த்து இதுதான் RH. ஓகேங்களா. இதை வந்து RH கனெக்ட் பண்ணுங்க. ஓகேவா. ஓகே. இப்போது இது வந்து ப்ளூ வந்து உங்களுக்கு நெகட்டிவ்னு சொன்னால் நெகட்டிவில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இந்த சைடு இந்த LHக்கு வந்து எல் அவுட்டுன்னு போட்டிருக்கோங்களா, அதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதில் தான் அவுட் புட் வரும் ஸ்பீக்கருக்கு. ஓகே. இப்போது ஸ்பீக்கரு எல்லாம் கொடுத்துட்டோம். IR மட்டும் தான் பெண்டிங்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிவி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா கனெக்ஷனும் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா என்ன கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு டிரைவர் போர்டு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணோம் பார்த்திங்களா. அந்த டிரைவர் போர்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேட்ச் ஆகலை. அதோட இது வந்து பார்த்திங்கன்னா 85 வோல்ட் தான் அவுட் பண்ணோம் மொத்தத்தில். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நமக்கு வோல்டேஜ் வந்து ரொம்ப லைட்டாக இருந்தது. CA 255 சொல்லிட்டு இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 85 வோல்ட் தான் அவுட் பண்ணோம். ஸோ இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணேன், CA 233ன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 55லேருந்து 225 வோல்ட் வரைக்கும் அவுட் பண்ணும். சரிங்களா. ஸோ அதனால் இதை வாங்கிட்டு வந்தேன். பட் இதுக்கு என்ன ஒரு இதுன்னா அடிஷ்னல் இதுன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்புட் 12 வோல்ட் கொடுத்துட்டு அட்ஜஸ்டபிள் வோல்ட்டும் எனேபிள் ஆனு அது மட்டும்தான் கொடுப்பீங்க. பட் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக VCCன்னு சொல்லிட்டு ஒரு 40 to 160 வோல்ட் வந்து இதில் நம்ம இன்புட் வோல்ட்டு கொடுக்கணும், DC வோல்ட். அது கொடுத்தா தான் இது வேலை செய்யும். ஸோ அதனால் என்ன பண்ணேன், இதோட ஒரிஜினல் SMPS போர்டே இதில் நான் ஃபிக்ஸ் பண்ணி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 கனெக்ஷன் எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த போர்டிலேருந்து ஒரு வோல்டேஜ் எனக்கு 12 வோல்ட்டு, ஒரு VCCக்கு வந்து பார்த்திங்கன்னா 60 வோல்ட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா U11 போர்ட்லேருந்து பார்த்திங்கன்னா 2 ஒயர் ஆரஞ்சு அண்ட் ஒயிட்டு, ஒன்று வந்து எனேபிளுக்கும் ஒன்று வந்து வோல்டேஜ் LED அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டேன். ப்ளஸ் இதுலேருந்தே வந்து பவர் சோர்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நான் இதுக்கும் இன்புட்டாக கொடுத்துட்டேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ அண்ட் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ், எல்லோ அண்டு க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ். இது ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டிரைவர் போர்டுக்கு போகுது. ஓகேங்களா. இப்போ ரெடி பண்ணியாச்சு. LVDS கேபிளும் மாற்றிட்டேன். அதே மாதிரி இந்த சென்சாரும் வந்து பார்த்திங்கன்னா நான் மாற்றிருக்கேன்னு சொன்னேன் பார்த்திங்கன்னா, இது ஒரிஜினல் கீபேடே போட்டுறேன்னு சொன்னேன் பார்த்திங்கன்னா, அதே போல் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த IR கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த கீபேடையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதோட ஒரிஜினல் இதுலேயே வந்து கனெக்ட் பண்ணி லிங்க் பண்ணிட்டோம். சரிங்களா. இப்போ இதில் வந்து நம்ம இந்த பவர் செக்ஷன்லேருந்து அந்த கனெக்டர் கேபிளை வந்து எடுத்துட்டோம், யூஸ் இல்லை இதுக்கப்புறமா இது. அதேமாதிரி LVDS கேபிளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம U11 போர்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வாங்கிட்டு வந்து போட்டோம். இதில் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டிரைவர்லாம் போட்டு செக் பண்ணும்போது இந்த LEDயும் நமக்கு போயிடுச்சு, ஸ்ட்ரிப்பும். ஸோ ஸ்ட்ரிப்பும் வாங்கிட்டு வந்து இதுக்கு மாற்றிட்டோம். ஓகேங்களா. இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஆன் பண்ணிட்டேன். ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா பேக் லைட் ஏரியா ஆரம்பிச்சிச்சு. இப்போ நமக்கு டிவி ஆன் ஆகிட்ருக்கோம். நான் உங்களுக்கு காட்டுற மாதிரிங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லக்ஷன் PCB சர்வீஸ். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கு எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
இதுக்குண்டான டீட்டெயில்ஸ் இன்னும் வேணும்னா நான் ஜஸ்ட் ஒரு ஸ்கிமேட்டிக் மாதிரி போட்டு கூட நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படி இதோட ஸ்கிமேட்டிக் வேணும் என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ யாருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.